ஸ்பான்ச்சியான கேக் எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 6 முட்டையை நல்ல நுர பொங்க நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல நுர பொங்க நம்ம பீட் பண்ணி எடுத்த உடனே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் சாதாரண சோடா, அதுக்கப்புறம் மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 1/4 கப் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு கொஞ்சமாக பாலும் சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ அந்த குக்கரில் நம்ம எண்ணெயை தடவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டர் பேப்பர் சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்ச இந்த கேக் மிக்சரையும் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடிட்டு நம்ம விசில் எதுவுமே வைக்காமல் கீழே ஒரு கேஸ்ட் அயர்ன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வச்சுட்டு ஒரு 40 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா நல்லா கேக் வெந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நடுவில் ஒரு குச்சியை நம்ம சொருவி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும். இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்பான்ச்சியான கேக் ரெடி ஆகிடும். இது ரொம்ப ஈஸியான கேக், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.